இப்படி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லம்மா. இத இத இந்த பணத்தை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துடலாமா? அம்மா 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 எங்க போறீங்க? எஸ்டேட்ல இருந்து வரோம். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். நாங்க தேடிட்டு இருக்கோம். வழியில யாராவது லிஃப்ட் கேட்டா ஏத்தாதீங்க. அது வந்து ஏத்தலன்னு சொல்லுமா? ஏத்தல சார். ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ.
அம்மா இறங்க.
டேய் ஏன்டா பசங்களை அடிச்ச? அடி வாங்குறது சொன்னியே, ஏன் அடிச்சேன்னு சொல்லலையா? சொல்லுடா. எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க? எல்லாம் உனக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. விடுங்க, விட்டுருங்க அவளை. விடுங்க. Sorry. உங்களுக்காகத்தான் நான் இவங்களை அடிச்சேன். நீங்க என்னடா என்ன அடிக்கிறீங்க? எனக்கு நல்லா வேணும். ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒரு பொம்பளை அடிக்கிறான்னு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற. ஏண்டா சூடு சுரணை மானம் வெக்கம்லாம் ஒரு சின்ன மூட்டையா கட்டி உங்க அம்மாட்ட ஊர்ல குடுத்துட்டு வந்துட்டியா? சும்மா இருடா. நான் திவ்யாக்காக தான் உங்களை அடிச்சேன். அதை புரிஞ்சுக்காம அவ என்ன அடிச்சிட்டா. இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒண்ணு சரியா? என்ன? ஒரு பக்கத்து மீசை எடுத்துரு. ஏய், உன்னோட 20 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் உன்னை வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன். ஹோட்டல் கல்லாப்பட்டுல இருந்து காசை திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே, எதுக்கு? பொம்பளைகிட்ட அடி வாங்குறதுக்கா? ஐயோ, ஏமா நான் ரொம்ப அழுதுறேன்னா? ரைட், ஓகே. டேய், பொம்பளை தரலாம்டா, ஆனா அடி வாங்க கூடாது. சரி, நீ பல்லு வளர்க்குறியோ இல்லையோ 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு. நீ செலவு கூட நான் பாத்துக்கிறேன். ஐ ஆம் கரெக்ட்? கரெக்ட். தட்ஸ் ஆல் ரைட். சார், சார், என்ன சார் வேணும்? இன்னொரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு. டேய், உன் வயிறுக்கு தட்டை அடிக்க வச்சிருக்க. பள்ளிக்கூடத்துல போய் படுத்து தூங்கிறாத. முதலாளி வேற உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு 3 ரூபா தான் பில் போட போறேன். நம்புற மாதிரி சாப்பிடு. எஸ் சார், 2 ரூபாய் 70 காசு. ஏன் எனக்கு பில் ஜாஸ்தி போட்டுருக்க? முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் பணத்தை வையி. 2 ரூபாய் 70 காசு சார். ஏன் சார், இந்த 30 பைசாவை என்ன பண்ண? நீயே வச்சுக்க. ஆஹா, கரனுக்கு அப்புறம் தாராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார். டேய், முதலாளி வரக்குள்ள எந்திரிச்சு ஓடிடும். பைத்தியக்காரன். வச்சிடலாம். ஆமா, ஓகே. என்னங்க சார்? என்னையா அது? என்னது? நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையை கிடக்குது? 270 சார். என்னது 270யா? ஆ, ஏயா, அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு, 270ங்கிற? சார், ஒவ்வொரு இட்லி ஆர்டர் பண்றா சார். 3 பிளேட் சாம்பார். ஏயா, சாம்பார்ல எலும்பா போடுறீங்க? இல்லையே. என்ன, அவன் டேபிள்ல பாரு, எக்கச்சக்கமான எலும்பு இருக்கேயா. சார், பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட்டா சார். பாவம், அத வெளியில சொல்லாதயா. இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன். இப்படித்தான் இருக்கிற. இந்தா, நம்ம கன்சர்ன்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு. நம்ம ராசி எப்படி? சாரி, ஆத்திரத்துல அவசரப்பட்டு நான் உங்களை அடிச்சிட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? பொம்பளைங்களுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சுன்னு விழுந்துருச்சு. ஹிஸ்டரியை கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸை கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதையே கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணதை நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்கை வச்சு காப்பி அடிச்சாலும் அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல உங்களை போய் கிண்டல் பண்ண நசும். ஒரு மாணவன் ஒரு மாணவியை கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியல் எடுத்துக்கலனா ஸ்டூடண்ட்ஸ் லைஃபை என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சு தப்புங்கறீங்க. ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல.
அப்படியே தான். போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே 2 பேரும் டுயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? டேய் கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சப்பிவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். ஹாய் ஹாய். ஸ்டூபிட். ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்றீங்க? வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரும். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு உங்க தலைவரு? ஐயோ, தலைவரே தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்பேன். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல. டேய், நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால் அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களேன், அவதான் சொல்றேன்ல. சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா 4-5 பைக்ல துரத்திட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ 7-8 பைக்ல துரத்திட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களும் அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா, இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காம டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ண ஒருத்தன் துரத்துனான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாம்மா. கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு 9 கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்லுங்க. அந்த ஆளை பாருங்க என்ன செய்யறாங்க. டேபிள் வெச்சு சாப்பிடுறதுக்கு தான், தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல. அதான் சாம்பார் வச்சிருக்காங்கல்ல. எங்க டேபிள தொந்தரவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் படிங்க. பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தாங்கன்னா நேச்சுரலா இருந்திருக்கும். இப்படி ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானுங்களே, சே சே, அன்நேச்சுரலா இல்ல. அவனோட நேச்சரா தான்ப்பா. எல்லாம் டெம்பிசனோட வேலையா தான் இருக்கும். ராஸ்கல், அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா? அன்னைக்கே எம்பி கேட்டாமா, நான் தெளிவா சொல்லிட்டேன். உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சுக்க முடியாது, எப்படியா வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்னு. மறுபடியும் இப்படி செய்யறானே. போஸ்ட் ஹிஸ்டரி போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி செய்யறானோ? கல்யாண பத்திரிக்கை கூட போஸ்டர் அடிச்சு விட்டுடுவோம் போல இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்? அப்படியே விட்டுடலான்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல, நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே. சாயந்தரம் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன். ஐ திங்க் அது வேஸ்ட். அவனுங்களே கேக்கோட வருவானுங்க பாரு. லுங்கி கலந்துருச்சா? உன் நடத்துறதுக்கு காரணம் என்னவோ? 5 ஸ்டார் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும். பரதநாட்டியம் எப்படி வரும்? போடா. அப்பா, எருமாடு மாதிரி வந்து விழறியே, உனக்கு மூளை இருக்கா? எடுத்து வந்தா செலவாயிருமே, அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய் கண்ணா, உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றா. நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்குறவ போடான்னு சொல்லுவேன், சப்ளையர் சார்னு சொல்லுவேன். சரிதான், போடா.
இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எங்கடா சாக்லேட்? தின்னுட்டேன். அடிச்சு இருப்பால. என்னைவா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? நேத்து என் காலேஜ் குயின் திவ்யாவுக்கு பர்த்டேடா. 500 ஸ்டூடண்ட்ஸ் கியூல நின்னாங்க. அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா. இதுக்கு என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கியே, பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பா. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இழிச்சுக்கிட்டு வாங்கிருப்ப. டேய், ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா அத வேணான்னு சொல்லணும்டா. அதான் கௌரவம். இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லிருப்பேன்? வேணும்னு சொல்லிருப்பேன். செருமாலியா அடிப்பேன். எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படிடா சாப்பிடலாம்? வாய் இருந்தா சாப்பிட தாண்டா முடியும். பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும்? பிளாடி இண்டியன். ஐ கோ ஹோட்டல், ஐ கோ சப்ளை. அப்பாட நல்லா சாப்பிட்டேன். மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன். 2 முழு கோழிய நெய்யில போட்டு கொடுத்தான். அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன். பாலைவனத்து ஓட்டக மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும். மை ப்ராப்ளம் ஓவர். இவர் ப்ராப்ளம்? சாப்பிடல. ஏன்டா சாப்பிடல? காசு இல்ல. என்ன காசு இல்லையா? முதலாளி தெரியாம கல்லாப்பட்டியில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே, என்னடா பண்ண? அங்க பாருப்பா. என்னடா இது? கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா? காதலுக்கு அடையாளமா மாட்டிருக்கேன். பகுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே. உனக்கு என்ன வாலிப கோளாறு ஓவர்ஃபுல் ஆயிடுச்சா? உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாருடா? ஐ வாண்ட் டு தட் சி லேடி. கேள் கேள் கேள், ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா. அதெல்லாம் பெரிய இடத்து பொண்ணுடா. கையில காசு இல்லாதப்போ ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா? ஆமா, நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க. அடத்து, எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திவிடலாம். டேய், இந்தியாவிலேயே விலைவாசி குறைச்சலா இருக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா. அதுல குறிப்பா ஏன் டேபிள்ல தான். ஃபுல் மீல்ஸ்க்கு 30 பைசா தாண்டா சார்ஜ் பண்றேன். வாங்க போலாம். ஏன் இந்த ஹோட்டலுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இது நம்ம ஹோட்டல் மாதிரி. வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க, இந்த டேபிள்ல உட்காரலாம். அங்க போய் உட்காருங்க. இல்லங்க, இங்கே உட்காரலாங்க. இல்லங்க, அங்க போய் உட்காரலாம். இல்லங்க, இந்த டேபிளே உட்காரலாங்க. ஏங்க டேபிள் கூட பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்லங்க, எனக்கு ரொம்ப பிரியமான டேபிளுங்க. ரொம்ப ராசியான டேபிளுங்க. இங்கே உட்காரலாமே. டேபிளுக்கும் சென்டிமெண்டா? உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த டேபிள்ல உட்கார்ந்தாதான் வயிறு நிறைய சாப்பிடவே முடியும். டாரர், சார். வா 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 வா. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. கரண்டி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா? அவர் மனசங்கரியை தவிர மத்ததெல்லாம் சாப்பிடுவாரு. அவர் என் கஸ்டமர்மா. சரி, எழுதிக்கிங்க. மனசுல வச்சிருக்கேன். சொல்லுங்க. ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப், எஸ் chicken Manchurian, எஸ் chili prawns, எஸ் ginger fish, எஸ் sliced lamb and bamboo shoot, chicken fion, Chinese chopsy, young chow noodle, young chow fried rice, chicken spring roll, tandoori chicken, அது மட்டும் இல்லம்மா. அப்ப ருமால் ரொட்டி. அதையும் எழுதுறீங்க? பிளேட் வைக்க இடம் பத்தாது, அதனாலதான். எது போதும்? பிளேட்டுக்கு வேற 2 சிக்கன். ஆர்டர்லாம் கிடையாது, எல்லாம் தீந்து போச்சு. எந்திரிச்சு போங்க. ஏப்பா, கடை இழுத்து மூடு. சார், முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான். ஏ, முதலாளி பார்த்தா என்ன? அது ஒரு மாதிரியான கண்ணு, திருஷ்டி பட்டுரும். சரி, ஐஸ்கிரீம். ஊட்டியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறாது. ஷட் அப். உங்களை ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ஐஸ்கிரீம் வித் பில். கரெக்ட்டா பார்த்து போடுங்க. சார், பில்.
கொடுங்க. இல்லங்க ஆம்பளைக்கு தான் கொடுக்கணும். வேணாங்க. மிச்சத்தை நீயே வச்சுக்க. 5 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம். 5 ரூபாய் தானே? எல்லாம் அரசாங்க வழங்க. நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்து இது விஷயம் என்னமா பேசிட்டு வரேன். என்னமா சார், எஸ், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். எப்படி வேணாலும் பாராட்டுங்க, ஆனா தமிழ்ல பாராட்டுங்க. இப்ப என்ன வேணும்? இந்தியாவுல விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு போய் சார்? அது ரொம்ப போய். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கேயாவது சாப்பிட்டிருந்தா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் 4 rupees 60 பைசா போட்டிருக்கீங்க. நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க? அதோ அங்க. எல்லாருக்கும் சாவு எம ரூபத்துல வரும். எனக்கு இந்த பொண்ணு ரூபத்துல வந்துருச்சு. இவளை போய் காதலிக்கிறதுக்கு எருவு மாட்ட போயிடா. எங்க அந்த குண்டை? ஜாய்! எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டுக்கியடா. 2 பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னு இருக்காங்க. வெறும் 4 ரூபாய்க்கு பில்லு போட்டுருக்கீங்க. நீ உருப்படவே? 4 போட்டு இருந்து சைவர் தானே போடல. டேய், அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறத எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லுடா. ஏய் நில்லுடா. எங்க ஓடுற? நான் உன்னை குத்த போறேன். என்னம்மா பாப்பா, குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? டேய், நில்லு. நான் உன்னை குத்துறேன்டா. ஹாய். சிப்பா, நீ என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணேன் தெரியுமா? 25,000. உன் பிறந்த நாளுக்கு நான் பண்ண மரியாதைய ஏன் அலட்சியம் பண்ண? சொல்லித்தான் ஆகணுமா? நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னா பணத்தை செலவு பண்ணி பிரயோஜனமே இல்ல, மனசுதான் செலவு பண்ணணும். அதான் உன்கிட்ட இல்லையே. பாவம், நீ என்ன பண்ணுவ? ஏண்டி தூரா கண்ணா? சரி வாங்க போலாம். அவ பின்னாலே அலையிறியே, என்னெல்லாம் பார்த்தா பொண்ண தெரியலையாக்கும். சீ, போடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. எங்க அப்பா சம்பாதிச்சது 2 கோடி ரூபாய். நானா சம்பாதிச்சது 1.25 கோடி ரூபாய். 1.25 கோடிப்பா. அத்தனைக்கு ஒரே வாரிசு என் மக திவ்யா தான். தெரியுமா? தெரியாது சார். முனிசிபல் சேர்மனா 3 தடவை நானே இருந்திருக்கேன். அது தெரியுமா? தெரியும்னு சொல்லுங்க. தெரியாது சார். இந்த தடவை லயன்ஸ் கிளப்ல கன்வீனர் நான் தான். அதாவது தெரியுமா? தெரியாது சார். என்ன பத்தி நீ என்னதான் தெரிஞ்சு வச்சிருக்க? திவ்யாவோட அப்பாங்கிறது மட்டும் தெரியும் சார். இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கான் அவன். சரி சரி, உன் பேராவது ஒண்ணு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? பேர் என்னன்னு சொல்லுப்பா. பாலு சார். என்ன பாலு? இனிஷியல் கிடையாது? அப்பா பேர் தெரியாது? தெரியாது சார். நான் ஒரு அனாதை. என்னை வளர்த்து ஆளாக்குனது ஃபாதர் அடைக்கலாம். அவர் மட்டும் எனக்கு அடைக்கலம் தரலன்னா நான் எங்கேயாவது எச்சில பொறுக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன மனுஷனாக்குனதே அவர்தான். எந்த அந்தஸ்தோட என் பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு நீங்க கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அன்புதான் என்னுடைய அந்தஸ்து. உண்மையான காதலுக்கு அன்பு போதுங்கிற தைரியத்துலதான் நான் இங்க வந்தேன். நான் வரேன் சார். இல்லப்பா, உனக்கு இருக்கிற தகுதியே உன்னுடைய தன்னம்பிக்கை தான். நான் அதை மதிக்கிறேன். ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே என்ன பண்ண போற திவ்யா? மேல படிக்க போறியா இல்ல பாலுவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறியா? ரெண்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் ஆகணுங்கிறதா அவருடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறின பிறகுதான் இந்த கல்யாணம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டுக்கு போன உடனே நம்ம டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பாலுவை போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் சேர்க்க ஏற்பாடு பண்ணிடுறேன். தேங்க்யூப்பா. என்ன டிஎஸ்பி சார், சௌக்கியமா? என்ன ரங்கநாத், எப்படி இருக்க? ஒரு பையன் அனுப்புறேன். ஓ, நீ அனுப்புன பையனா? வந்திருக்கான். என்ன விஷயம்? நம்ம பையன் ஒருத்தனை ட்ரைனிங்ல சேர்க்கணும்ப்பா.
சரி என்கிட்ட சொல்லிட்டல்ல, அவன் சேர்ந்துட்டு தான் நினைச்சுக்க. ஏங்க பாலு ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே திவ்யாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஹனிமூன் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி நாம பேச வேண்டியிருக்கு பாத்தியா? டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு வேணா மனசுல மார்க்கண்டேயன்னு நினைப்பு இருக்கலாம், அதுக்காக காலத்தை கைத்த போட்டு கட்டி வைக்கவா முடியும்? இப்ப என்ன எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விடுங்க. இத பாருங்க, நீங்க என்னதான் டை அடிச்சு உங்க வயசை மறைக்க பார்த்தாலும் நாளைக்கு திவ்யாவுக்கு பிறக்க போற குழந்தை உங்களை தாத்தான்னு தான் கூப்பிட போகுது. எங்க இன்னைக்கு டை அடிக்கலையா? வெள்ள முடியல வெளியில் தெரியுது. அப்படியே நான் தாத்தாவானாலும் ஊட்டிலேயே இளமையான தாத்தா நானா தாண்டி இருப்பேன். அப்பா ஏன் பிறக்க போற குழந்தை என்ன தாத்தான்னு சொல்லிட்டு உன்னை அக்கான்னு சொல்ல போதா? பொன்னையும் பாட்டின்னு தாண்டி சொல்லும். அப்பா விடுங்க. ஐயோ வலிக்குது. இப்போது ஒத்துக்கிறியா எனக்கு வயசாகலன்னு? உங்களுக்கு வயசு ஆகல, நான் ஒத்துக்கிறேன். என்ன விடுங்க. இல்ல வீட்டுலதான் திவ்யா திவ்யான்னு சொல்லி டிமிக்கி கொடுக்குறேன். இங்கதான் யாருமே இல்லையே. எங்க போறீங்க? பொண்ணதான் ரசிக்க முடியல, இந்த இயற்கை அழகாவது பார்த்து ரசிக்கலான்னு தான். வாமா அப்படி. ஐயோ நான் வரல. வாமா இப்படி. வேண்டாம் வேண்டாம். பயமா இருக்குது. அதெல்லாம் வேணாம். ஐயோ வேண்டாம். வாமா அப்படி. பயமா இருக்குது, என்ன விடுங்க. அழக ரசிக்கிறதுல உனக்கு என்ன பயம்? வாமா. என்ன அழகு மட்டும் தான் தெரியுது, எனக்கு அதுல இருக்கிற ஆபத்தும் தெரியுது. நீங்க வாங்க அப்படி. இல்ல நான் வரல. ஐயே உன்ன தைரியசாலி ஆகிறதுக்குள்ள ஏன் உயிர் போடும் போல் இருக்கேன். வாமா நான் வரல. வாமா. உங்களை போலீஸ் ஆபீசரா பார்க்க நினைச்ச உங்க மாமா இப்ப உயிரோட இல்ல. ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்லாம ஆம்பளை துணை இல்லாத அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா உட்காருங்க. பரவாயில்ல. காபி சாப்பிடுங்க. இப்பதான் சாப்பிட்டேன். குங்குமம் எடுத்துக்குங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரோம். வரங்க. லோட ஏத்திட்டு சீக்கிரமா போங்கடா. ஏத்துறேன் சார். ஹாய். ஹலோ ராஜு, காலேஜ்ல நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு. அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு என் கல்யாணத்துல நீ முத ஆளா இருக்கணும். கண்டிப்பா வரேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், how are you? ஹலோ.
இந்தாடா கண்டிப்பா வந்துடணும். வர நீ உட்காரு. என்னடா இன்ஸ்பெக்டர் ஆனவன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். மறந்துட்டேன்டா. இந்த அப்படி அட புடிடா என்ன மறக்காம வந்துரு. நேத்து பிறந்த பையன் இவனுக்கெல்லாம் கல்யாணம். எங்க அப்பா என்னடானா நான் பிறந்ததே மறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும்டா. பிராப்தம் இருந்தாதான் இந்நேரம் புள்ளையே பெற்றிருப்பேன். கண்டிப்பா வந்துடணும், மறந்துடாத. ஓகே. ஓகே பாய். ராஜு வரட்டுமா? மறந்துடாத. டேய், என் திவ்யாவுக்கு கல்யாணம். ஆமா, நீயும் ஒவ்வொரு பொண்ணா ஆசைப்பட வேண்டியது, அத வேற ஒருத்தன் அடிச்சிட்டு போக வேண்டியது. ஏன்டா அவன் உடம்புல மச்சமே கிடையாதா? முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை பிடிச்சிட்டு வா, இவ்வளவு பிடிச்சிட்டு வான்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு பொண்ணு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இவன் வெறும் வாயிடா. என்னடா முறைக்கிறேன்? உன்னை எவ்வளவு ஒருத்தி மதிக்கிறாளா? அடப்போடா. அட்லீஸ்ட் என்னையாவது அந்த குண்டு பத்மா லவ் பண்ணா, ஒன்னு ஒரு நாயாவது லவ் பண்ணுச்சா? ஆம்பளையா இருந்தா ஆசைப்பட்டதை அடையணும். அவனும் பத்திரிகை கொடுத்துட்டா, நீ வெக்கம் இல்லாம வாங்கி வச்சுக்கிட்ட. விட்டா கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதிட்டு வந்துருவ போல் இருக்க. பொண்ணுங்களோட பழகுனா காலம்புறம் வச்சு காப்பாத்தணும்னு கட்டாயம் இல்லைங்க. கட்டு வரைக்கும் கூட போகலன்னா நமக்கு என்ன கவருத? டேய், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆம்பளை நிரூபிச்சா அது போதும். ஏன் சொல்றேன்னா, நீ திவ்யாவை தீண்டாம விட்டது நம்ம கேங்குக்கே பெருத்த அவமானமா இருக்கு. தாலி கட்டி லைசன்ஸ் வாங்கிட்டு கூட நின்னுச்சு. டேய் வாடா. ஐயா, பெரியம்மா பத்திரிகை கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க. திவ்யம்மா மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா மாச சம்பளம் வாங்கி போலான்னு உட்கார்ந்துருக்கோம். அவங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க. எப்ப வருவாங்களோ என்னமா? நான் தரேன். ஒரு மாசத்தை ஒரே நாள்ல தரேன். புரியுங்க எடுத்துக்க. அத வச்சுக்க, இதையும் வச்சுக்க. போ வந்துரு. ஏறிடே. ஏன் பொண்டாட்டிங்க தாலி கூட கட்டிருக்கங்க? பொண்டாட்டியா? முதல்ல சொல்லக்கூடாது. என்ன பொண்டாட்டி நீ வச்சிரு. போங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்பப்ப அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணண்டா. போயிட்டு காலையில சீக்கிரமா வந்துடு. சரிம்மா.
அம்மா அம்மா இந்த பேப்பரை பத்தியா பாரு. அம்மா அந்த இடத்துல தானே அவனோட பணத்தை போட்டுட்டு வந்தோம். அங்க எப்படி கைதியோட பணம்? அப்படின்னா அது பயப்படாதம்மா. நாம உயரத்துல இருந்து போட்டப்போ பாதி வழியில பாறையில எங்கேயாவது சிக்கி இருக்கோம். அதான் யார் கண்ணிலையும் படல, போலீஸுக்கும் தெரியல. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நிச்சயம் நம்மளை காப்பாத்து வருமா. நீ கவலைப்படாத. யார் நீங்க? என்ன வேணும்? கேட்டுட்டு இருக்க, போயிட்டு இருக்கீங்களே. வணக்கம்மா. என்ன சார் இது? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஏன் சார், நீங்க யாருன்னு கேக்குறேன், உங்க காதுல விழல? எனக்கு தினத்தந்தி வாங்குறீங்களா? இந்த ஆறுமுகங்கிற ஒரு தூக்கு தண்டனை கைதி ஜெயில தப்பிச்சு போயிட்டேன், அவனை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குமே, அந்த செத்து போன ஆறுமுகம் நான் தானே. ஆனா நெசமா தானே. போலீஸ் தொல்லை இல்லாம நான் இங்க ஒரு மாசம் தங்கணும், அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். உங்களுக்கு நாங்க எதுக்காக இடம் தரணும்? என்னங்கிற வம்பா போச்சு. ஒரு கொலைகாரனுக்கு இன்னொரு கொலைகாரர் தானே உதவி செய்ய முடியும். உங்களைத்தான் சொல்றேன், அம்மனையும் கூட சேர்த்தேன். ஆக்கணும் சோறு மிச்சமா நான் எடுத்து வெளியில கொட்டுற மாதிரி ஒரு 6 அடி ஆம்பளை ஆத்தாளு மகளை சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டுட்டு கொலைனா என்னன்னே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களே, பயங்கரமான நடிப்புங்க. நீங்க பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்டா? என்னங்க இப்படி முடிக்கிறீங்க? இந்த வீட்டுல நடந்த கொலையும் தெரியும், இனிமே இங்க நடக்க போற கல்யாணமும் தெரியும். ஒத்துக்கிட்டீங்கன்னா கொலைகாரங்க 3 பேரு ஒன்னா ஒரே வீட்டுல இருப்போம். இல்லன்னா சொல்லுங்க, 3 பேர் ஒன்னா ஜெயிலுக்கு போயிருவோம். எது சிறந்த இடம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என்ன வெளியில இருந்தா கௌரவமா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஜெயிலுக்குன்னு போயிட்டா நம்பர் தான். பயங்கரமான பசி. வேர் இஸ் தி கிச்சன்? சாப்பிட்டு வரேன். அம்மா கேஸ் எடுப்பா இல்ல வராங்களா? சரி நான் பாத்து. அம்மா,
ஆஃப் பாயில் சாப்பிட்டுங்க. நாட்டுக்கோழி முட்டைங்களா? அம்மா முடிவு செஞ்சாச்சா? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணும்னா ஆத்தாள மகளை 1.5 மணி நேரமா யோசிக்கிறீங்க. இதாங்க உலகம். காலையில வரைக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். பயங்கரமான தூக்கம். வேர் இஸ் தி பெட்ரூம்? அதையும் நான் தான் தேடணுமா? பெட்ரூம்ல குடிக்கிறதுக்கு சொம்புல தண்ணி வச்சிருப்பீங்களா? அதை நான் தான் பார்க்கணுமா? சரி, விருந்தாளியா இருந்தா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. நான் தான் குடும்பத்துல ஒருத்தனாயிட்டேன். குட் நைட். குட்ஸ் வண்டியிலே ஒரு நாய் வந்துருச்சு. இன்னொரு மாடியா? அது பம்பா போச்சு. மலை மேல வீடு கட்டும் போதே இவ்வளவு மாடி கட்டியிருக்காங்களே, இறக்கத்துல கட்டி இருந்தாங்கன்னு எடுத்து தான் இருக்கு. போதுமோ இந்த இடம், கூடுமோ அந்த சுகம், எண்ணி பார்த்தால் சின்ன இடம், எனக்கு போதும் இந்த இடம். நீ லண்டன்ல இருக்கிற என்னோட அண்ணன். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீ இங்க வந்திருக்க. வெரி குட். நீ தாராளமா இங்க தங்கலாம். தாராளங்கிற வார்த்தை நீ தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி குட். உன்னால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராதே. உங்க 2 பேராலையும் எனக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் என்னாலே உங்களுக்கு இடைஞ்சல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து இருக்கு. ஒரு பொண்ணை தாய் பெக்கிறது சாதாரணம், ஆனா தெய்வம் பெக்கிறது அபூர்வம். நான் உங்களை தெய்வங்கிறேன். am I correct? வேதாந்தி தத்துவம் பேசலாம், ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம்? புரியல? வேஷத்தை போட்டுக்கோன்னு சொல்றேன். என்னம்மா ஜானகி, விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா? பின் என்னம்மா, விருந்தாளிக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. நான் லண்டன் பூரா பேத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்க என்னடானா கரையே கந்தரகோலமா இருக்கு. விருந்தாளிய வீட்டுல வச்சுட்டு ஆத்தாளு மகளும் நல்லா பாத்தி கட்டி இறங்கிட்டீங்க. நல்லா விதவிதமா செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஜெயிலுக்குன்னு போயிட்டா அப்புறம் வெறும் கேப்பங்களையும் கஞ்சியும் தான். அனுபவத்தை சொல்றேன். காட்டி கொடுத்துட மாட்டேன். ஒரு எசகு பசகா நடந்துட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்காக சொன்னேன். எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு 14 வருஷம் விட்டு தீட்டிடுவான். அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு. உடனே அழுதுருவீங்களே. பாருமா, வெக்கத்தை விட்டு கேக்குறேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கர பசி. ஒரு 2 இட்லி அப்படியே தட்டுல வச்சு கொடுங்க.
இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். வருமாள, அம்மாக்கு தெரியாம ஒரு 2 கரண்டி நெய் ஊத்து. எவனோ இடைஞ்சல் பண்ண வந்துட்டான். வாங்க தம்பி. இவரு எங்க அண்ணன், லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, அவருதான். சொன்னதா ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா எவ்வளவோ தரம் சொல்லிருக்காங்க, நீங்க தான் மறந்துருப்பீங்க இல்லம்மா? குழந்தை யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. தம்பிதான் என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? அப்படியா? உட்காருங்க மாப்பிள்ள. அப்புறம் என்ன தொழில் பண்றீங்க? போலீஸ்? நான் ஏதோ என்சிசி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன். அது ஒரு 20 வருஷமா லண்டன்ல இருந்தங்காட்டி டச் விட்டு போச்சு. பட் anyhow I don't like Indian police. Yeah, I like only Scotland Yard. லண்டன்ல இருந்து ஒரு 600 மைல் இருக்கும். இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே, அந்த விசுவாசமா? அதுக்கு இல்ல தம்பி, நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போடுவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துரும். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு. என்னதான் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் திறமையை பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா மாமா? வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. இருக்கிற கொஞ்சம் வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்றவங்க இந்தியன் போலீஸ், குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ். அப்படியா மாப்ள? இதுவரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ்ல என்ன பெருசா கிழிச்சிருக்கீங்க? இல்ல மாமா, இனிமேதான் கிழிக்கணும். இப்பதான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிருக்கேன். மாமா, நேத்து நைட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடுன 6 முகங்கிற தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான். அது கொலையா தற்கொலையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் அது ஒரு கொலையாத்தான் இருக்கணும். ஓஹோ, அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் சிவசுப்பிரமணியமா இன்னும் ஆறுமுகம். ஆமா, அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்குல தான் போட போறீங்க. அவனே செத்துட்டு போறான். ஆமா, அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா? ஆமா, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் தான். அவனை கொன்ன அந்த கொலைகாரனை within 10 daysல நான் கண்டுபிடிக்கல, என் பேர் பாலு இல்ல. ஏன் தங்கச்சி, ஓ மருமக புள்ள அந்த கேஸ கண்டுபிடிப்பாங்கற? என்னத்த நம்பிக்கை இல்லையா? நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க தங்கச்சி. மாப்பிளைய காக்கா பிடிக்காத. 10 நாள்ல உங்களால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது. 10,000 ரூபாய் பந்தயம். மாமா, 10 நாள் அந்த கொலைகாரனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் உங்களுக்கு 10,000 தரேன். ஓகே? சேலஞ்ச். சேலஞ்ச். தங்கச்சி, என்கிட்ட பூரா அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுமா. அத்தை, அப்படியே எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. ஆறுமுகம், தயவு செஞ்சு இந்த ரூமுக்குள்ள மட்டும் வராதே. இது என் தெய்வம் வாழ்ந்த இடம். இதை நான் கோயிலா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே? 1 மினிட். அதையே எடுக்கிற? நீ தான் இந்த ரூம் கோயில்னு சொல்லிட்டியே. ஆலயத்துக்குள்ள ஆயுதங்களை வைக்கிறது சட்டப்படி தப்புமா? அதனால தான் எடுத்தேன். இனிமே அந்த ரூம்குள்ள வரமாட்டேன். என்னங்க 4-5 நாளா பையனா காணோம், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. என்னடி தொல்லையா போச்சு? அவன் என்ன பச்சை குழந்தையா? எங்கேயாவது போயிருப்பான். அவன் தலைக்கு மேல வளர்ந்துட்டாலும் நமக்கு குழந்தைதாங்க. எங்க போய் எந்த தகரால மாட்டிக்கிட்டு இருக்கானோ. கொஞ்சம் போலீஸ்க்கு போன் பண்ணுங்களேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு பேசுறது? நான் பார்லிமெண்ட் மெம்பர் வேலாயுதம் பேசுறேன். சார், உங்களுக்கு தான் போன்.
வணக்கம் சார். பாலுவா, என்ன தம்பி கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? கல்யாண பத்திரிகை தான் கொடுத்துட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் இருந்தா சொல்றேன் சார். ஒண்ணுமில்ல, என் பையன் நாலஞ்சு நாளா வீட்டுக்கே வரல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல யாரும் தெரியலங்கறாங்க. வீட்ல கூட ரொம்ப கவலையா இருக்காங்க. நான் விசாரிக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டா என்னென்ன கேஸ் எல்லாம் டீல் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எம்பி பையன்ல ராஜ், அவனை காணுமா? அப்படியா? அவனால அடுத்தவன் தான் காணாம போவானே தவிர அவன் எப்படி காணாம போவான்? அவ்வளவு மோசமானவனா மாப்ள? ஆமா சார், பயங்கரமான அயோக்கியம். அப்போ அவன் பண்ண அயோக்கியத்தனமே அவன் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம்ல மாப்ள? புரியல மாமா. அட, அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், யாராவது அவனை தட்டி எறிஞ்சிருப்பாங்க. என்ன திவ்யா, உனக்கும் புரியலையாமா? இல்ல யாராவது அவனை சாகடிச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். என்கிட்டயே இதெல்லாம் சொல்றீங்க? ஏய் உக்காரு. மாமா உன்னை கோர்ட்ல வந்து சாட்சியா சொல்ல சொன்னாரு. ஏதோ சஜஷன் கேட்டாரு, அதுக்கு போய் என்ன நீ? எவன் செத்தா எனக்கு என்ன, சாகாட்டி எனக்கு என்ன? என்கிட்ட எதுக்கு அபிப்பிராயம் கேட்கணும்? எந்த கிளவி எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு நீ வேணும்னா சும்மா இருக்கலாம். ஆனா கொலைகாரனை கண்டுபிடிக்க வேண்டியது மாப்பிள்ளையோட டியூட்டி இல்லையோ? ஏன் மாப்பிள்ளை ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கும் போல இருக்கே. அதை ஏன் கேக்குறீங்க சார்? சோ தி பிஸியஸ்ட் போலீஸ் ஆபீசர் இன் இந்தியா. டெய்லி ஒரு கேஸ் வந்துரும். இருக்காரா பின்ன? சொம்பு திருடனவன், செவரேறி குறிச்சவன், பிக் பாக்கெட் அடிச்சவன், பிராத்தல்ல மாட்டிக்கிட்டவன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ். ஆமா, இந்த ஊர்ல வேற என்ன கேஸ் வர போகுது? ஆமா, இதுக்கு நடுவுல அந்த தூக்கு தண்டனை கைதி ஹரிஹர சுதனை, அது என்னது, அவன் பேர் என்னமா? ஆறுமுகம். அது எப்படி அவன் பேரை மட்டும் இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? அந்த கேஸ்ல எப்படி மாப்பிள்ளை ஜெயிக்க போறீங்க? 10,000 ரூபாய் எனக்கு தான். கோவிந்தா சார், அது மட்டும் நினைக்காதீங்க, அந்த காசு எனக்கு தான். பரவாயில்ல, வச்சுக்கங்க. ஹண்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள்ளை. அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். கடைசியா ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல போனது, அங்க ஒரு யானையை சுட்டம் பாருங்க. கேஸ் போட்டுப்பாங்களே. சுட்ட, ஆனா படல. உங்க மாமாக்கு கிரைம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குல்ல? இப்ப நடந்திருக்கிற கொலை கேஸ் ஒரே தலைவலியா இருக்குடா. நீ சும்மா தானே இருக்க, ஏதாவது யோசனை பண்ண வேண்டியதானே? என்னது யோசனை பண்றதா? நான் ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? ஏன்? கணக்கு வாத்தியாரு யோசின்னு சொன்னாரு. அன்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தவன் தான், இன்னும் திரும்பவே இல்ல. இப்ப யோசின்னு சொல்லியிருக்க, மறுபடியும் எங்க கூட்டிடுவேன். இங்க பாடுறா, மண்டைக்கு வெளியே ஒண்ணும் இல்ல, உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. வேற நான் 150 கேளு, இந்த கோட்டையாவது வித்து தரேன். ஆனா யோசின்னு மட்டும் இன்சல்ட் பண்ணாத. சரி சரி, வாடா. நினைவுகளை இங்கே கனவுகளாக பதித்திருக்கிறேன். போட்டோல இருக்கானே அவன் யாரு? கொஞ்சம் மேனஸோட நடந்துக்குங்க. மரியாதையா சொல்லு, யார் அவன்? கவுண்டர். என் பொண்ணை விட்டுடு, விட்டுடுப்பா, என் பொண்ணை விட்டுடு, விடு,
மாமாவுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. மாமாக்கு மாமாக்கு பல்லு வலி. பல்லு வலிக்கா இவ்வளவு பதறீங்க? அவங்கவங்க கஷ்டம் அவங்கவங்களுக்கு தானே தெரியும். அப்படியா? நான் போய் டாக்டர் கூட்டி வரட்டுமா? பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு ஆளுங்க வருவாங்க. கல்யாண சமையலுக்கு வேண்டிய லிஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அத்தை, மாமா கிட்ட சொல்லுங்க ஆறுமுகம் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருச்சுன்னு. ஆறுமுகம், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை துணை இல்லாத வீடுங்கிறனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் கொலை பண்ணேன். அது உனக்கு தெரிஞ்சு போனனால ஒவ்வொரு நாளும் எங்களை சாகடிக்க வேண்டாம். இந்தா ஒரே அடிய கொண்டுடு. கொலை செஞ்ச கையோட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். என் பொண்ணு கல்யாணம் நின்றுடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போல. ஒரு நிமிஷம் செஞ்ச தப்பு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் நான் செத்துட்டு இருக்கேன். இது பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. யாருக்கு வேணும் பணம்? பணத்தை மதிக்கிற ஆறுமுக சக்தி எவ்வளவு நாளாச்சு. போலீஸ் கண்ணுல படாம பதுங்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு இடம் தேவை. அதுக்காக அந்த வீட்டுல இருக்க. காசை வீசினா கவ்விட்டு போறதுக்கு இந்த ஆறுமுகத்தை டாகுன்னு நினைச்சியா? அப்போ எங்க உயிர் எடுக்காம நீ போக மாட்ட. எனக்கு வேண்டியது உங்க உயிர் இல்ல, அவனோட அட்ரஸ். Tell me the fact. Who is the blackguard? Who is the blackguard? Who is the blackguard? சொல்லிடம்மா. அவன் என்னோட காலேஜ் மேட், கொல்லிமலை எஸ்டேட் ஓனரோட மகன். பேர் ரவி. அவன் எப்போ ரெயின்போ பார்ல உட்கார்ந்திருப்பான். இவ்வளவு பெருசா இருக்கு கதவு. அடிக்கலையா பாவம் விட்டுரு. வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஏன் அளவுக்கு சர்வீஸ் கிடையாது. சின்னடா சுத்துது உலகம் சுத்துறது உலகம் இல்லடா உன் கை. வயசுல பெரியவரா இருக்கீங்க, உங்க வீட்டு பச்சை குழந்தையா நினைச்சு பொறுத்துக்கங்க சார். பிளீஸ் தயவு செய்து. ஊத்தியா தினம் உங்களோட இதே ரோதனையா போச்சு. 1942 இருந்து நான் கடை வச்சிருக்கேன். உங்கள மாதிரி அல்ப பசங்களை பார்த்ததே இல்ல. ஐயோ வேண்டாம் சார் பிளீஸ், ஆபத்து. அதுக்கு வேற மருந்து இருக்கு. ஊத்தியா. யோ வாடிக்கை அங்க வரோம்ல, கிளாஸ் பத்தாதியா, பாட்டில கொண்டா. மறுபடியும் வேண்டாம் சார். இது தாய்ப்பாசம் மாதிரி எனக்கு மட்டும் தான் புரியும். ஐயோ பாந்தி எடுத்துருவான். ஐயோ எடுக்க மாட்டான் சார். அவனுக்கு உடம்புதான் ஒத்த நாடி, உள்ளங்கால் வரைக்கும் வயிறு. எவ்வளவு ஊத்தினாலும் தாங்கும். சொல்றது கேளுங்க. 50-55 வருஷம் பொறுமையா வாழ்ந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க கூடாதா? ஞான பண்டிதா, ஷண்முகா, குமரகுருபரா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹலோ ஹலோ, வெரி கமிங் ஃப்ரம் லண்டன். பியூட்டிஃபுல் சிட்டி. என்னப்பா இதெல்லாம்? நீ குடிக்காம இருக்கும்போது பண்ண கூத்து. மை மிஸ்டேக். என்ன விளையாடுறீங்களா? குடிக்காம இருந்தா போற ஏறி கலாட்டா பண்ணுவா, குடிச்சா கரெக்டா இருவானா? உதவாங்க போறீங்க சார். விளையாட்டு இல்ல சார், வேணா பாருங்க. பாத்தீங்களா,
ஸ்டப் இறங்கிச்சனே உனக்கு போதை ஏறும் சார். யாராவ என் முன்னாடி தாடி வச்சுட்டு உட்காந்துருக்கா? எல்லாரும் முன்னாடி தான் தாடி வைப்பாங்க, பின்னாடியா வைப்பாங்க? என்னையே அடிச்சு விட்டாயே. ஹலோ ஹலோ, where are you coming from? லண்டன். What a beautiful city. சொன்னனே கேட்டீங்களா? போதை தெளிஞ்சதுன்னா இந்த மாதிரி கலாட்டா பண்ணுவான். தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவே சிரமம் பார்க்காம 650 ரூபாய் சம்பளத்துல என்ன வச்சிருக்கான். பண்டிகை போனஸும் தரேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்றான். இல்லாட்டி யூனியன்லடா வைப்பீங்க. அது எங்கள் பிறப்புரிமை. ஓகே, see you. லண்டன் வந்தா நான் உங்களை மீட் பண்றேன். சரி, நைஸ் மீட்டிங். Bye. இந்தியன்ஸ், குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க. தங்கச்சிங்களும் மன்னிச்சுங்க. டேய், இது அவர்துடா. ஐ see. வரட்டுமா சார்? சார், Bye. இதை வச்சுங்க. ஹேர் பின்மெண்ட்ல திரும்பும்போது போதை தெளிஞ்சிரும், வம்பா போயிடும். ஓஹோ, தேங்க்யூ சார். மூடி பரவாயில்ல இருக்கட்டும். Where is the door? Where is the door? Oh, what is this? Oh, thank you. Oh, who is that? Hello. Where are you coming from? ரெட்ஃபீல்ட். ஓடா டேய். Oh, sweet. வாடாங்கறல்ல. Hey. ஹலோ சார். குடிச்சா குப்புன்னு ஏற மாதிரி மட்டமான பிராந்தி 3 லார்ஜ் கொடு. என்ன சார், விஸ்கியா? ஆமா சார். தைரியமா உட்காருங்க, நம்ம பார் தான். மிஸ்டர் ரவி, யாரு நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உணர்ச்சி வசப்படாம உட்காருங்க. பங்குனி மாசம் 7ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நல்ல ராகு காலத்துல பிறந்திருக்கீங்க. உத்திராட நட்சத்திரம். இங்கிலீஷ்ல உங்க டேட் ஆஃப் பர்த் March 21st, 1959. இதுக்கு மேல சொல்லணுமா? நீங்க யார் சார்? நான் லண்டன்ல இருந்து வரேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். பேசினா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பணம். பணம்? ஏன் அங்கிள், இந்த ஊட்டியில எவ்வளவோ நல்ல எஸ்டேட்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எஸ்டேட்டே வாங்கணும்னு அடம் பிடிக்கிறீங்களே, இதுல ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு. சும்மா பொய் சொல்றீங்க. அது இந்த எஸ்டேட்ல விளையிற விளைச்சலை விட இங்க வேலை செய்யற பொண்ணுங்க ரொம்ப பிரமாதம்னு லண்டன் வரைக்கும் பேசிக்கிறாங்க. இவ்வளவு வயசாயிடுச்சு, பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்களே. நெசமாவே எனக்கு வயசாயிருச்சுன்னு நினைக்கிறியா? உன் வயசு தாயா? என்ன அங்கிள், தாடி மீசையெல்லாம் நரைச்சிருக்கு. அப்ப எடுத்துருவோமா? ஆறுமுகம், ஆப்பாயில் ஆறுமுகம். தூக்கு மேடைக்கு போய் தொலைஞ்சு போயிட்டான்னு துணிச்சலா சுத்திட்டு இருந்தீங்களே, உங்களை தொலைக்க வந்திருக்க அதே ஆறுமுகம். கணக்கு தீக்காம கண்ணை மூட விரும்பல, அதுக்காக கம்பி உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கு. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாமா?
ரவி ரவி யார் குத்துறது? Bastard. உன் மாப்பிள்ளை என்ன துரத்திட்டு வரா, அவன்கிட்ட என்ன காப்பாத்து. இல்லாட்டி ஆண்டவனாலையும் கூட உங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. உயிருக்கு பயந்து ஓடி வர நினைச்சிட்டியா? என்னால உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்னு வாக்கு கொடுத்தன. அந்த வார்த்தையை காப்பாத்திருக்காது. இனிமே உன் மருமகனால எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா உன் பொண்ணு கல்யாணம் ஆகாமையே விதவியாயிருமா. மைண்ட் இட். இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல, நான் பார்த்தேன். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள, என்ன இடத்துல என்ன ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு? வெளியே மழை பெய்யுதா? கொடை பிடிச்சிருக்கலாம்ல. அர்த்தராத்திரில கொடை பிடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தானே. பரவாயில்ல. லைக் டு ஹேவ் சம் ரம். வாங்க மாப்பிள்ள. அத்த கையில அது அவசரத்துல சின்ன காயம்தான். வெட்டிட்டியாக்கு எல்லாத்துலயும் உனக்கு ஒரு அவசரம் தான். எதை வெட்டினாலும் பார்த்து வெட்டினம்மா. நான் வரேன். தேங்க்ஸ்.
ஏய் என்ன நின்னுட்ட? ஒண்ணு இல்ல. என்ன இன்ஸ்பெக்டர் சார்? இங்கிலாந்துல இருந்து வரப்போ இதயத்தை அங்கேயே இறக்கி வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொலை நடந்த உடனே இன்வெஸ்டிகேஷனா? பரவாயில்லையே, சுறுசுறுப்பா தான் இருக்கீங்க. குட் சார், கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. குழந்தாய், யாம் லண்டனிலிருந்து இந்தியாவிற்கு வந்தது எமது சகோதரியின் புதல்வி திருமணத்திற்காக, தங்களின் கீதாபதேசத்தை கேட்பதற்காக அல்ல. கொலை செஞ்ச தப்புனா நீங்க வாரண்டோட வாங்க, நான் வக்கீலோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, 2 ஆப்பாயில் சாப்பிடல. வாரண்டோட வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். புல்ல இருக்குதுப்பா, சொரிஞ்சுக்குங்க, சரியாயிடும். உத்தரவுனோ? அத்தை, உங்க விருந்தாளி இவ்வளவு அரக்கனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் மனசு பொறுக்காம ஏதோ பேசிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. அந்த நாய் எதுக்கு சுட்ட? நான் ஏன் அந்த நாயை சுட்டேன்னு உனக்கு தெரியல? ஏன் குழந்தை, உனக்குமா புரியல? நானும் உயிருக்கு மதிப்பு கொடுக்கிறவன் தான். என்ன நாயோட உயிரை விட மனுஷனோட உயிருக்கு கொஞ்சம் அதிகமா மதிப்பு கொடுப்பேன். நான் மட்டும் அந்த நாயை சுடலன்னு வச்சுக்க. புரியல? புரியவே இல்லையா? உங்க புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் வேற நல்ல இடத்துல போதைங்க. சார், பேசாம லீவ் போட்டுட்டு உங்க கல்யாண வேலையை பாருங்க. கொலைகேச கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசரம்? இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுனாலதான் நீ இன்னும் பிசியாவே இருக்க. போய் உன் வேலையை கவனி. சரி சார். பாலு, செத்து போன ஆறுமுகத்தோட ரிப்போர்ட் இன்கொஸ்ட் வந்திருக்கு, படிச்சு பாரு. என்ன சொல்லிருக்கு? படிச்சு பாரு, மண்ட காயம். துப்பறியும் கதையெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு மாமா. ஏன் மாப்பிள்ள, இந்த செத்து போன பாலதண்டா வேற என்ன, இந்த ஆறுமுகம் ரொம்ப தொல்லை கொடுக்கறானா? உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆறுமுகம் இன்னும் சாகல. ஏமாமா நின்னுட்டீங்க? காஃப் மசில்ஸ் புடிச்சிருச்சு மாப்பிள்ள. நான் பிடிச்சு விட்டுமா? வேண்டாம் மாப்பிள்ள, எனக்கு எங்க பிடிச்சாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உதறனா சரியா போயிடும். அப்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஆமா, ஆறுமுகம் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்கீங்க. இப்ப என்னடா உயிரோடு இருக்கான்னு சொல்றீங்க? குழப்பம் கேஸ்லயா இல்ல உங்க கிட்டயா? குழப்பம் அந்த ஆறுமுகத்து கிட்டதான். முகத்தை கல்லால் அடிச்சா அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சான் பாவம். அவனுக்கு இந்த பிளட் குரூப் கைரேகை பத்தி எல்லாம் தெரியாது போல இருக்கு. ஏமாமா நின்ட்டீங்க? திரும்பவும் காப்பாசல் ப்ராப்ளமா? வாங்க போல. 2 ஆப்பாயில் சாப்பிட்டா சரியா போயிடும். அப்படின்னா யார் தான் செத்து போனது? காணாம போன எம்பி பையன் ராஜ், அவன் தான். பின்னதுக்காக ஆறுமுகம் செத்து போனதா பேப்பர்ல நியூஸ் கொடுத்தீங்க? ஆறுமுகத்தை குழப்பத்தான் அவனை சுதந்திரமா சுத்த வச்சு சுலபமா பிடிக்கிறதுக்காக தான். ஏமாமா, தந்திரத்தை ஸ்காட்லாண்ட் யார்டு என்ன மொத்த குத்தகை எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் போலீஸோட கம்பேர் பண்ணா அவங்க பச்சா. வாங்க. ஆமா, ஆறுமுகம் எதுக்காக எம்பி பையனை க்ளோஸ் பண்ணணும்? அவங்க 2 பேருக்கு என்ன மாப்பிள்ள கனெக்ஷன்? மாமா, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிருச்சுன்னா இந்த கேஸ் ஃபைலும் க்ளோஸ் ஆயிடும், அந்த ஆறுமுகமும் க்ளோஸ் ஆயிடுவான். திவ்யூ, இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமோ? 13. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ள கொடுக்காம இப்படி கடை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிய. கல்யாணம் ஆயி போச்சுன்னா அப்புறம் இந்த பத்திரிக்கை எல்லாம் காப்பி கடையில போண்டா வடை கட்டி கொடுக்கத லாய்க்கு. கொலையை ரகசியமா பண்ணிட்டீங்க.
கல்யாணத்தையாவது ஊரை கூட்டி வச்சு பண்றது இல்ல? அத காசு இருக்கிற செலவழிக்க வேண்டியது தானே. பிசுனாரிங்கப்பா. ஆறுமுகம், அங்கிள், இந்த வீட்டை நாங்க ஒரு கோயில் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்க குடிக்காத. உங்க அம்மா பரவாயில்ல தாய். அப்பாவோட பெட்ரூமை மட்டும்தான் கோவிலாக்கினாங்க. நீ என்றாலும் இந்த வீட்டையே கோவிலாக்கிட்ட. போற போக்க பார்த்தா 2 பேரும் சேர்ந்து இந்த தொகுதியே கோயிலாக்கி ஜனங்களுக்கெல்லாம் காவியை கட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. ஏமா ஆத்தாளும் மகளும் சேர்ந்து ஒரு உயிரையே குடிச்சிட்டீங்க. நான் இந்த பிராண்டியை குடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஓ, மருமக செலவாகுமேன்னு கணக்கு போடுறேன். நான் என்னமா பண்றது? மாமன் சோமனூர்ல இருந்து வந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன்னா சாராயத்தோட நிப்பாட்டி இருப்பேன். லண்டன் சொல்லிட்டேன், ஸ்காட்ச்ல இறங்க வேண்டியதா போச்சு. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண பாரு. அதான் இருக்கா, கடல் கடந்து புழுகுனா காசு செலவாகும்னு சொல்றது. அம்மாட்ட சொல்லி 2 ஆஃப் பாயில் போட சொல். இது எனக்கு இல்லம்மா, உன் கல்யாணத்தப்ப தாய் மாமன் சீர் நான் தானே பண்ணோம், அதுக்கு வச்சு கொடுக்க வேண்டாமா? மறுபடியும் அதே ஸ்டேட்டஸ் பிரச்சனை தான். ஆறுமுகம், நாங்க சாவுக்கு பயப்படுற வரைக்கும் தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். நாங்க துணிஞ்சிட்டோம்னு வச்சுக்க, உனக்கும் சாவு நிச்சயம்டா. அத ஞாபகத்துல வச்சுக்கிறேன். கண்ணு, தூக்குல தொங்குறான்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா தொங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வேணும்னா சாகறதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா ஒன்ன அநியாயமா சாகடிக்கிறதுக்கு உங்க அம்மா விருப்பப்பட மாட்டாங்களே. அம்மா சென்டிமெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சுதானே இந்த ஆறுமுகமே அங்கிள் ஆயிட்டா. ஆமா, வந்ததுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கொலையை நீ செஞ்சையா இல்ல உங்க அம்மா செஞ்சாங்களா? 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டீங்களா? ஆமா, எதுக்கா இந்த கொலையை செஞ்சீங்க? ஏதாவது இல்லீகல் ப்ராப்ளமா? குற்றவாளியை நீதிபதி விசாரிக்கிறத தான் நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த குற்றவாளியை விசாரிக்கிற கொடுமை இந்த வீட்டுல தான் நடக்குது. எங்க அம்மா தான் கொலை பண்ணாங்க. தன் பொண்ணோட மானத்தை விட அடுத்தவன் உயிரை எந்த தாயும் பெருசா மதிக்க மாட்டா. வணக்கம். வணக்கம். என்ன ஆறுமுகம், நாங்க வரோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைன்னு சொன்னேன். ஏன் இப்படி சொதப்பிட்ட? ஆறுமுகம், ஆறுமுகம், யோ என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க. வர்ற 22ஆம் தேதி நம்ம தங்கச்சி கல்யாணம்ங்க. பத்திரிக்கையும் கூட அடிச்சுட்டுங்க. தாலி வாங்குறதுக்கு காசு இல்லைங்கண்ணா. தாலி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, மணவரையில மரியாதையா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேலையாவது வாங்க வேண்டாமா? அதுக்கும் கூட காசு இல்லைங்க. கண்ணை கசைக்கிட்டு இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அட போயா. யோ, பணம் ஒண்ணுன்னா எங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே? கேட்காம இருப்பணுங்களா? அதெல்லாம் கேட்டேன். அவ காலேஜ்ல படிச்ச கடனே இன்னும் நீ கட்டல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கடன் கேட்க வந்துட்டேன். இதே லட்சணத்துல போயிட்டு இருந்தா நாளைக்கு அவ பிள்ளைய பத்தி வந்தாலும் அதுக்கும் கடன் கேட்பேன்னு சொல்லி கண்டபடி திட்டி போட்டாருங்க. ஒரு 2 hour நின்னு பாத்துனுங்க, ஒண்ணு வேலையாகாதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மனி மூஞ்சியை பாத்துனுங்க, அழுகாச்சு வந்துருச்சு. இந்த 10,000 இதுவும் முதலாளி பணம் தான். எங்க அப்பா கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து. ஐயோ, ஐயாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்கு பாருங்க. டேய், ரூட் தப்பா இருக்கலாம், ஆனா போய் சேர்ற இடம் நல்லா இருக்கணும். இந்த அப்படி முதலாளி, சாகர வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேங்க. டவுனுக்கு போய்ங்க, பிராந்தி பாட்டில எல்லாம் புடிச்சிட்டு வரணும். ஆமா, பிராந்தி பைப்புல வருது, புடிச்சிட்டு வரதுக்கு. ஐயா தான் டெய்லி சாப்பிடாரு. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு சாராயங்கரை புடிச்சிட்டு வா. கரெக்டா சொன்னடா. நம்ம சுப்பண்ணன் காய்ச்சுவானே அந்த வாழைப்பழத்தோடு ஆரஞ்சு பழம் எல்லாம் போட்டு, ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு 10-12 பாட்டில புடிச்சிட்டு வா. சரிங்க. அப்புறம் இந்த கோழி வந்து ஆளுங்களை பார்த்து அனுசரிச்சு வாங்கிட்டு வா. கவலைப்படாதீங்க, கம கமன பிரியாணி ஆக்கி போடுறேன். பாய் கடை பிரியாணி எல்லாம் பிச்சை வாங்கணும். அதை நாங்க எல்லாம் சொல்லணும். என்ன நம்பிக்கை இல்லைங்களா? பாயிலே அசத்திரம் பாருங்க. சொல்லாத, செய்யு. ஏன்னு கூப்பிட்டீங்களா? ஆமா, எதுக்கு இந்த அழுகாச்சு? புரியுது. இந்த ஜென்மத்துல இவன் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்க போறது இல்ல. வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஆக்கி போட்டு காலம் போறா நம்ம இந்த அடுப்படியிலேயே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்ட இல்ல? ஆமா, இந்த ஆப்பாயில் ஆரம்பம் சம்பாதிக்க மாட்டானா? சம்பாதித்து விட்டான் பார். அண்ணன் திருடிட்டான்னு பாக்குறியாமா? அடுத்த வார நேரம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, ஐயர் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, உன் கல்யாணம் நிச்சயம். மோளக்கார வரலன்னு வச்சுக்க, ஆப்பாயில் ஆரம்பம் கச்சேரி தான். தங்கிடுதுங்கிறது தங்கிடுதுங்கிறது
தந்தாங்க. அண்ணா அந்த பாவிங்களை போய் எனக்கு அண்ணன் சொன்னீங்களே அண்ணா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ருத்ரமூர்த்தியை ஆறுமுகம் திட்டமிட்டு கொலை செய்தது தகுந்த சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டதால் EPQ 302 செக்ஷன் படி ஆறுமுகத்துக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
நம்ம சின்னம்மா இவ்வளவு மோசமா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்ல. ஏய் வாய் மூடு. என்ன அந்த எம்பி பையன் ராஜு அன்னைக்கு ராத்திரி எதுக்கு 1000 ரூபாய் அள்ளி வீசினா? கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சதுல கணக்கு தெரியல. வீட்டுல திவ்யா அம்மா மட்டும் இருக்கும் போதே அவன் எதுக்கா இங்க வரணும்? அதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். வாய் மூடு. போனதுல இருந்து வீட்டுல பழைய கலகலப்பே இல்ல. ஆமாண்டி, பெரியம்மா பேரஞ்ச மாதிரியே இருக்காங்க. அப்படி வீட்டுல அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு தெரியல. திவ்யா அம்மா வீட்டுல தனியா இருந்தாங்க. அப்போ பெரியம்மா பத்திரிகை கொடுக்கறதுக்காக வெளியில போயிருந்தாங்க. பெரியம்மா வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சம்பளம் வாங்கலான்னு வீட்டுல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மறுநாள் கல்யாண பத்திரிகை எல்லாம் கிழிஞ்சு கிடந்ததுங்க. அத நான் தான் வாரி எடுத்துட்டு போய் வெளியில போய் போட்டேன். என்னம்மா கல்யாண பத்திரிகை இப்படி கிழிஞ்சு கிடக்குதுன்னு, உன் வேலையை பார்த்துட்டு வாயை விட்டு வெளியில போடினாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா கோவப்பட்டு நாங்க பார்த்தது இல்லைங்க. நான் உங்களை விசாரிச்சத யாருக்கும் சொல்லக்கூடாது. என்ன? சரிங்க. விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம எனக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன். செத்து போன ராஜா காலேஜ்ல படிக்கும்போது திவ்யா மேல காதலா இருந்தான். என்னைக்கு நான் கல்யாண பத்திரிகை கொடுத்தனோ அன்னைக்குதான் அவன் காணாம போயிட்டான். அதுக்காக மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டியாக்கா? டேய், அவ அன்னைக்கு ராத்திரி திவ்யா வீட்டுக்கு போயிருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனையும் வேலைக்காரையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்ததுக்கு சாட்சி சொன்னாங்களே, அவன் செத்ததுக்கு சாட்சி சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் என்னையா? ஆனா அந்த வீட்டுக்கு போனதுதான் அவன் சாவு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி எப்படி? டேய், அவன் குடிவீரையில அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அங்க அவன் திவ்யா கிட்ட தவறான முறையில நடந்திருக்கான். தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக திவ்யா ஏன் அவனை கொலை செஞ்சிருக்க கூடாது? இல்ல, தன் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக திவ்யாவோட அம்மாவை ஏன் அவனை கொலை செஞ்சிருக்க கூடாது? That's my question. That's my bloody. அதுக்கு என்ன சாட்சி வச்சிருக்க? அதான் இல்லையே. அவங்கள போய் விசாரிக்க வேண்டியதானே? எப்படிடா? நான் எப்படிடா? பின்ன வெறும் யூகத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டலாம்னு பாக்குறியா? டேய், கதை எழுதுறவனுக்கு யூகம் மட்டும் போதும்டா. ஆனா காக்கி சட்டை போட்டுக்கவனுக்கு சாட்சி வேணும். நீ அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்ட வேண்டியவன் கைவளம் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் சுமாரான காமெடியன் நினைச்சேன். நீ பெஸ்ட் காமெடியன்டா. சே, போய் வேலையை பாடுற. வணக்கம்மா. வாங்க. சார், உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. நீ அட்டெண்ட் பண்ண? திவ்யா உங்ககிட்ட பர்சனலா பேசணுமா? ஹலோ, நான் பாலாஜி பேசுறேன். நான் திவ்யா பேசுறேன். என்ன திவ்யா, எப்படி இருக்க? கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருக்காத. எங்கேயாவது வெளியூர் போயிடு. ஊரை விட்டா? நான் தான் நாளைக்கு நாட்டை விட்டே போக போறேன்னு. உனக்கு விஷயம் தெரியாதா? எனக்கு ஸ்டேட்ஸ்ல MBA சீட் கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அமெரிக்கா போறேன். ஆமா, நான் எதுக்காக ஊரை விட்டு போகணும்? உன்னை கொல்றதுக்காக ஒருத்தன் வெறி பிடிச்ச அலையறா. என்ன கொல்ல நினைக்கிற ஒரே ஒருத்தன் ஆஃப் பாயில் ஆரம்பிக்கும். அவன் தான் செத்து போயிட்டானே. இல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா. திவ்யா, ஹலோ ஹலோ திவ்யா, திவ்யா. சின்ன பொண்ணா லட்சணமா இருக்காம ஏன் இப்படி அடிக்கடி சிக்கல்ல மாட்டிக்கிற? கூட படிச்சவனோட உயிரை காப்பாத்திட்டு சந்தோஷமா? ஒரு மனுஷனை காப்பாத்தலாம், ஆனா ஒரு மிருகத்தை காப்பாத்த கூடாது. மானத்துக்கா நீ உள்ள போராடிக்கிட்டு இருந்தப்போ
உங்க அம்மா கத்திய கீழே போட்டுட்டு கதவை சாத்திட்டு வெளியில காவலுக்கு நின்று இருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப எனக்கு அப்படித்தான் இருக்கு. கொலை செய்யறதுக்காக ஆண்டவன் இந்த ஆறுமுகத்தை படைக்கலாமா? ஆனா அவன் தான் இந்த கொலையை செய்ய வைக்கிறான். பட் ஒன் திங், இப்ப அந்த ஆண்டவனே வந்தாலும் கூட உன் ஃப்ரெண்ட் எங்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. மைண்ட் இட். உங்களுக்கு யார் இன்விடேஷன் கொடுத்தது? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கடா பார்த்த? சினிமாவிலியா? இல்லையே. பார்ல. நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்களே, யூ ஆர் ஃப்ரம் லண்டன். ஐ ஆம் ஃப்ரம் சோமனூர். ஆறுமுகம், ஆறுமுகம், என்ன கொல்றதுக்கா நீ கத்தியோட வந்து அந்த கத்தியை கொடுத்து நான் உன்னை காப்பாத்தினேன். சொல்லு ஆறுமுகம், சொல்லு, நான் கெட்டவனா? அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் கெட்டவங்க தான். ஆனா எல்லாருக்கும் கெட்டவங்களா இருக்கிறது இல்ல. சீதா உனக்கு மட்டும் தங்கச்சி இல்ல, எனக்கும் தங்கச்சி தான். நான் சொல்றதை நம்ப ஆறுமுகம். எங்களுக்காக நீ சாராயம் வாங்க கடைக்கு போனதும் பார்லிமெண்ட் மெம்பரோட பையன் ராஜா அங்க வந்தான். நீ வெளியே போயிருக்கிறதையும் வீட்டுல உன் தங்கச்சி தனியா இருக்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். உன் தங்கச்சியை பார்த்ததும் அவன் புத்தி மாறிடுச்சு. நான் எவ்வளவோ போராடியும் அவளோட மானத்தை காப்பாற்ற முடியல.
நடந்த உண்மைகளை உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ ருத்ரமூர்த்தியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்ட. இப்ப சொல்லு ஆறுமுகம், இதுக்கு மேல என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்தா உன் கையாலே என்ன கொன்னுடு 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 ஆறுமுகம். எங்க கிளம்பிட்டீங்க? செஞ்ச தப்புக்கு தண்டனை தேடித்தா. புரியலையே. ஆமா, தப்பு பண்ணா ஒண்ணு தர்மத்துக்கு பயப்படணும், இல்ல அதர்மத்துக்கு பயப்படணும். ரெண்டுக்கும் பயந்துகிட்டு நாங்க எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? நாங்க உனக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, என் மருமக உத்தியோகத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. ஆறுமுகம், உன்ன மாதிரி அடுத்தவங்களை கொலை பண்றதுக்காக மிருகம் மாதிரி நாங்க அலையல. ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கொலையை செஞ்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் கொலை இல்ல, தாய் பாசம். தாய் பாசத்துக்கு தண்டனை தூக்கு கயிறுனா அதுக்கும் இந்த தாய் தயாராயிட்டா. நடந்ததெல்லாம் என் மருமகன் கிட்ட சொல்ல போறேன். என்ன அவர் நம்பினார்னா என் மக கழுத்துல தாலியை கட்டட்டும், இல்ல என் கழுத்துல தூக்கு மாட்டட்டும். அப்போ கொலை பண்றதுக்கு வெறி மட்டும் காரணம் இல்ல, பாசமும் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தேங்க்யூ வெரி மச். அது ஒரு தாய்க்கு மக மேல இருக்கிற பாசமா இருந்தா என்ன, இல்ல ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேல இருக்கிற பாசமா இருந்தா? நான் என் கதையை பத்தி சொல்றேம்மா. ஆமா, சரணாகிறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்களே போகாம உங்க மருமகனே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அதை அவர் பாக்குற உத்தியோகத்துக்கு ஒரு கௌரவமா இருக்கும், நாங்க கட்டிக்கிட்ட பந்தயத்துக்கு ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். போன் பண்ணட்டுமா? பண்ணலாம்ல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ ஒரு 6-7 நாளா உங்களுக்கு அன்அபிஷியல் அண்ணனா வாழ்ந்துட்டேன். நிச்சயமா காலையில தாய் மாமா ஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்க முடியாது, கைவலங்க எடுத்து கொடுத்த கௌரவம் மாதிரி மிச்சமா. ஓகே தான். இன்ஸ்பெக்டர் பாலு, நீங்க தேடிட்டு இருந்த கொலைகாரன் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிரும். ஓகே? நீங்க யார் பேசுறது? அந்த கொலைகாரன் தான். நீங்க ஏன் சரண்டர் ஆகணும்? ஒரு நாட்டு போட்டு தான் நீங்களா வந்து பிடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். மனசனுக்கு செம போர் அடிச்சது. சரி, ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நானே வந்து சரண்டர் ஆகலான்னு ஒரு முடிவு பண்ணேன். நான் சொல்றத கேளு. இது பாரு. கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்கம்மா. கொஞ்சம் பொய் சொல்ற. ஆறுமுகம், நான் சொல்றத கேளு. பேசிரு. எந்த கொலைகாரனும் தான் கொலை செய்யலைங்கிற பொய்யத்தான் சொல்லுவான். கொலை செஞ்சேன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிட்டா தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்றியா? துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தேன்னு வசனம் பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல. ஆனா தர்மத்துக்கா தலையை கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு நியாயமான மனுஷன். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பேன். அதான் 12 மணி முகூர்த்த நேரமா? உங்களுக்கு நாளைக்கு 10 மணிக்கு முகூர்த்த நேரம் இல்லையா? அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறக்காக ஒரு 2 ஹவர் பொறுத்து ஸ்டேஷனுக்கு வர. நீ எதுக்கு வெளியே வந்து சரண்டர் ஆகணும்? விசாரிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு தம்பி. சரண்டர் ஆனா சைலண்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு தான் உனக்கு சம்பளம். ஆமா, நாளைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல. வசதி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பரிசு தருவாங்க. நான் வசதி இல்லாத, அதனாலதான் என்னையே பரிசா தரேன். ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கொலைகாரன் கிடைக்கிறத விட சிறந்த பரிசு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? That's absolutely correct. Then good night.
இல்ல. இல்ல ஆறுமுகம், நான் சொல்றத கேளு. கொலை பண்ணவனா என் மனசாட்சி இறக்கி வச்சுட்டு உன்னை தூக்கில ஏத்த நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, நீங்க செஞ்சது கொலை இல்லம்மா. உசுர கொடுத்தாவது மானத்தை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களால ஒரு உயிரை வாங்கிட்டு தான் உங்க பொண்ணோட மானத்தை காப்பாத்த முடிஞ்சது. அதுக்கு நீங்க என்னமா செய்ய முடியும்? ஆனா நான் என் தங்கச்சியோட மானம் போனதுக்கு அப்புறம், அவளோட உயிரும் போனதுக்கு அப்புறம் கொலை செஞ்சேன். ஏன்னா என் மனசுல இருந்தது வெறி. அதனால நான் செஞ்சதுக்கு பேரு கொலை. எந்த அயோக்கியனை, எந்த மிருகத்தை, எந்த குற்றவாளியை தண்டிக்கணுங்கிறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சனோ அந்த அயோக்கியனை, அந்த மிருகத்தை, அந்த குற்றவாளியை நீங்க எத்தனை வாட்டியமா சொல்றது? அதுக்கு பேர் கொலை இல்ல, அதுக்கு பேர் தீர்ப்பு. அம்மா, நீங்க நீதிபதி. நீதிபதியோட கையில விளங்க மாட்டேன், தெய்வத்தோட கழுத்துல தூக்க மாட்டேன். அதெல்லாம் நம்மால ஒத்துக்க முடியாதுங்க. இல்ல ஆறுமுகம், நான் மனுஷியாவே இருந்துட்டு போறேன். பாத்திரத்துல ஒருத்தரை சாகடிச்சது போதாதுன்னு அதை ஏத்துக்க நீ கிடைச்சிட்டேன்னு உன்னை நான் சாகடிக்கவா? வேணாம்ப்பா, வேணாம். அப்ப போய் சாவுங்க. எவனுக்கு என்ன? அம்மா, நீங்க தப்ப ஒத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகலாம். அங்க நீங்க செஞ்சது கொலையே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வரலாம். சட்டத்துக்கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்கலாம். ஆனா சமூகத்துக்கிட்ட இருந்து ஜானகி தன் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக கொலை பண்ணாளா, இல்ல பொண்ணோட மானம் போனதுக்கு அப்புறம் ஆத்திரத்துல கொலை பண்ணாளான்னு இந்த ஊர் பசங்க அறிவு கட்டத்தனமா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ கெட்டு போகலன்னு எந்த கோர்ட்ல உங்களால நிரூபிக்க முடியும்? என் பொண்ணு கெட்டு போல, என் பொண்ணு கெட்டு போலன்னு நீங்க ஓன் உட்கார்ந்து ஒரு மூலையில அழுவீங்க. எல்லாம் ஓரமா நின்னு சிரிப்பாங்களே ஒழிய எந்த பரதேசி பையன் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரமாட்டான். சரிங்க, நீங்க செஞ்சது கொலைன்னு சொல்லி உங்களை தூக்கிலேயே போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன, ஒரே நிமிஷத்துல போய் சேர்ந்துருவீங்க. ஆனா உங்க மருமகனை நினைச்சு பாருங்க. இப்படி எல்லாம் தானே முத்தம் கொடுத்திருப்பான, அவன் ஒவ்வொரு வினாடியும் செத்துக்கிட்டு இருப்பானே. அது அவனுக்கு இவளுக்கு நீங்க வாங்கி தர ஆயுள் தண்டனை இல்லையா? என்ன ஆறுமுக சொல்றது கரெக்டும் படுது, ஆனா ஒத்துக்கிறது கஷ்டமாவும் இருக்குது. அதனால தாங்க நீங்க தெய்வம். ஏற்கனவே நான் செஞ்ச கொலைகளுக்காக எப்படி என்ன தூக்கில போடத்தான் போறாங்க. இப்ப இந்த கொலை ஏத்துக்கிறங்காட்டி ஸ்பெஷலா மறுபடியும் என்ன சாகடிக்க முடியும். ஆனா அதே அந்த வீட்டுக்குள்ள வந்த ஒரு தெய்வத்துக்கு அண்ணனா வாழ்ந்த சந்தோஷத்தோட செத்து போறோமா? ப்ளீஸ் செத்து போறோமா? என்னங்க இவ்வளவு தூரம் கேட்கிற, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆத்தாளு மாவளை மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? விடிஞ்சா கல்யாணம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. நீங்க விடமுன்னா சும்மா இருக்கலாம். தாய் மாமன் நான் சும்மா இருக்க முடியுமா? வேலையை கவனிக்கணும். எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவுங்க. ஆமா, என்ன மாப்பிள, கல்யாண தண்ணிக்கு லட்சணமா மனவரையில் உட்காராம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. கல்யாணம்னா டென்ஷன் இருக்குதான் செய்யும். கல்யாணத்துல யாருக்கு டென்ஷன்? முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பந்தயத்துல நான் வின் பண்ணிட்டேன். வின் பண்ணிட்டீங்களா? எப்படி? சொல்றேன். இன்னைக்கு பகல் 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆயிடுறேன்னு அந்த கொலைகாரனை போன் பண்ணி சொன்னா. அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? மாப்பிள, நீங்களே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில விலங்க மாட்டிருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவனே சரண்டர் ஆயிருக்கா. உண்மையிலேயே ஜெயிச்சது அவன் தான். ஆனா அவன் கையில 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வட்டி கூட்டு ஜெயிலையே கெடுத்துருவான். என்ன, நம்ம 2 பேருக்குள்ள நீங்க தோத்துட்டீங்க, அதனால நான் ஜெயிச்சிருக்கேன். 10,000 ரூபாய் கொடுங்க. மாமோய், சொன்னபடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்தாங்க 10,000 ரூபாய். இத கல்யாண பரிசா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மாமா மாமா மாமா, என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க.
அந்த கொலைகாரன் யாரும் உங்களை காட்ட வேண்டாமா? உங்களோட வரணும் இல்லையோ, உங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷன்ல இருப்பேன். அவனை பார்க்கணும்னே எனக்கு அவ்வளவு டென்ஷன். மாப்பிள்ள அடுத்த கேஸையாவது நீங்களே சுயமா தேடி கண்டுபிடிங்க. ஓகே, தாலி கட்டி. கட்டி மேளம் ஃபாதர், மாமா எங்க? நான் பார்க்கலையே. இங்கதான் இருந்தாரு. இப்போ எங்க போயிருப்பாரு? என்ன மிஸ்டர் ராவ்பாயில் ஆறுமுகம்? சாரி அங்கிள். ஒரு மருமகனா இன்னைக்கு காலையில அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளி கையில விளங்க மாட்டினேன். மாப்ள, I like Indian police.